Hello everyone, this is Prashant. So in today's video, I'm going to talk about Finland education system and why Finland education system is one of the best education system in the world. So Finland education systemல first thing அவங்க என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட் கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்க ஃபின்லாண்டில் இருக்க எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க. அவங்க பேரண்ட்ஸ்ட்டு எந்த ஃபீஸும் கலெக்ட் பண்ணுறதில்ல. அண்ட் ஃபுட் கூட எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். பட் ஆனால் நம்ம நாட்டில் அப்படி இல்லை. இங்கே எல்லாமே பிஸ்னஸாக மாறிடுச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் எவ்வளோ ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு அப்ராக்சிமேட்டாக தெரியல. பட் ஆனால் ரொம்பவே அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ லாஸ்ட் வீக் என்னோடய பிரதர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தப்போ என்னோடய அண்ணனுக்கு 5 இயர்ஸில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்க்கறதுக்காக அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அட்மிஷனுக்காக. அப்போ என்னோடய பிரதர் என்ன சொன்னான்னா அட்மிஷனுக்காக 1 lakh கேட்குறாங்க. ஸோ தே ஆர் வெரி மணி மைண்டட் அப்படின்ட்டு என்னோடய பிரதர் சொன்னார். ஸோ அதுலேருந்தே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இப்போது ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் எல்லாம் எவ்வளோ ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் Finland education system and Indian education system. இந்தியாவில் பொலிட்டீஷியன்ஸ் எந்த பொசிஷனாக வேணால் இருக்கணும். தே கேன் பி சிஎம், பிஎம், எம்பிஸ் எல்லாமே தே ஆர் கோயிங் இன் டு பாலிட்டிக்ஸ் டு ஏர்ன் மணி, நாட் டு சர்வ் த பீப்புள் அப்படின்ற என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அதுதான் உண்மையும் கூட. இங்கே இருக்கவங்க பிரச்சாரம் பண்ணுறது எப்படின்னா, நான் பொசிஷனுக்கு வந்துட்டேன்னா மந்த்லி 1000 rupees கொடுக்குறேன், 1500 rupees கொடுக்குறேன், சிலிண்டர்ஸ்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறேன், 5-6 சிலிண்டர்ஸ் பர் இயர் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பட் ஆனால் நோ ஒன் இஸ் திங்கிங் அபவுட் த எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ நான் பார்த்த பொலிட்டீஷியன்ஸ்லேயே சீமான் ஒருத்தர் தான் நான் வந்தால் ஃப்ரீ எஜுகேஷன் சிஸ்டம் கொடுக்குறேன், ஃப்ரீ மெடிக்கல் சிஸ்டம் நான் க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்ட்டு பேசியிருக்காரு. நோ ஒன் எல்ஸ் ஹேஸ் ஸ்போக்கன் அபவுட் தட். ஸோ ஐ பர்சனலி சப்போர்ட் ஹிம். ஸோ த செகண்ட் திங், ரெண்டாவது விஷயம் ஃபின்லாண்ட் எஜுகேஷன் சிஸ்டமில் என்னென்னா, அங்கே பர் டேக்கு 3 to 4 hours தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலில் இருக்கணும். பர் வீக்கு 20 hours மட்டும் இருந்தால் போதும். பட் ஆனால் இந்தியாவில் ஒரு நாளைக்கு 8 hours ஸ்கூலில் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் ஆஃப்டர் ஸ்கூல் டியூஷன்ஸ், ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே ஒரு டியூஷன். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு நைட் 8 PM ஆயிடுது, 8 to 9 PM ஆயிடுது. அண்ட் ஃபின்லாண்ட் எஜுகேஷன் சிஸ்டமில் ஹோம்ஒர்க்கே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது ஏன்ட்டு அவங்க கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ வீட்லேயும் அவங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வில் நாட் ஹாவ் த டைம் டு ஸ்பெண்ட் டைம் வித் யர் பேரண்ட்ஸ். மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்க செய்கிறதுக்கான டைம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் லைக் லிஸ்னிங் டு மியூசிக்ஸ், எனிதிங், எதாக வேணால் இருக்கலாம். அவங்க அவங்களுக்கான ஃப்ரீ டைம் நம்ம கொடுக்கணும். ஸோ ஸ்கூல் டைமில் மட்டும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்தியன் அண்ட் ஃபின்லாண்ட் எஜுகேஷன் சிஸ்டம். அண்ட் வாட் எல்ஸ், ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், ஃபின்லாண்டில் 7 வயசில் தான் ஸ்கூலில் கொண்டு வந்து சேருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்தியாவில் 2.5 or 3 yearsலேயே ஸ்கூலில் சேருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் 7 வயசில் ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்தா போதும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, ஃபர்ஸ்ட் 6 to 7 years குழந்தைங்க நல்லா சந்தோஷமாக சுதந்திரமாக விளாடணும், எல்லாத்தையும் சிரித்து பேசி அவங்க டைமை அவங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க படிக்கிறதுக்கான டைம் ஏஜ் வந்ததுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு வந்தால் போதும் அப்படின்றாங்க. பட் ஆனால் இந்தியாவில் ஃப்ரீ கேஜி ப்ளே ஸ்கூல் அப்படின்ட்டு 2.5 years 3 yearsலேயே சேர்த்துட்றாங்க.
அந்த குழந்தை அப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். அப்போவே அதுக்கு ஒரு பேக் மாட்டி அதில் புக்ஸ் போட்டு யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போய் டீச்சர் நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி ஏகப்பட்ட கமாண்ட் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போத்துலேருந்தே ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் ஃபின்லாண்ட் எஜுகேஷன் சிஸ்டமில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீடம் இருக்குது. பட் ஆனால் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமில் அந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதில்ல. டீச்சர் சொன்னால் கேட்கணும், டீச்சர் ஹோம்ஒர்க் செய்ய சொன்னால் செய்யணும். இந்த மாதிரி கமாண்டிங்காகவே இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பிரிட்டிஷ் டைமில் கொண்டு வந்த ஒரு சிஸ்டம். மக்காலே அப்படின்ற ஒருத்தர் பிரிட்டிஷ் ஆள் தான் அவர். மக்காலே எஜுகேஷன் சிஸ்டம் தான் இப்போ இந்தியாவில் நடைமுறையாக இருக்குது. அது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, அப்போல்லாம் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்தியன்ஸ் வந்து அப்போ அடிமையாக ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அடிமைங்களை அவங்களுக்கு எஜுகேஷன் சிஸ்டம் கொடுக்கணுன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சி கொண்டு வந்த ஒரு சிஸ்டம் தான் மக்காலா எஜுகேஷன் சிஸ்டம். அது இப்போவும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதில் எந்த சேஞ்சஸும் பண்ணுறதில்ல. ஸோ தட் ஹேஸ் டு பி சேஞ்ச்ட். அண்ட் இன்னொரு விஷயம், ஃபின்லாண்ட் எஜுகேஷன் சிஸ்டமில் ஃபுட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஐ திங்க் ஐ மென்ஷன் தட். அண்ட் ஸ்கோர் கார்டு, மார்க் ஷீட்ஸ், இந்த ஸ்கோர் கார்டு மார்க் ஷீட்ஸ் எல்லாமே பப்ளிக்காக ஓப்பனாக எல்லோரும் முன்னாடியும் நீ இந்த ரேங்க், நீ லாஸ்ட்டு, நீ ஃபஸ்ட்டு, நீ மிடில் அப்படின்லாம் கிளாஸ் முன்னாடி எல்லார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஸோ they completely understand that each student will have their own talents. எல்லாருமே யூனிக் அப்படின்ட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஸோ சில பேர் ஸ்லோ லேர்னர்ஸாக இருப்பாங்க, சில பேர் ஃபாஸ்ட் லேர்னர்ஸாக இருப்பாங்க, சில பேர் ஸ்டடீஸில் ரொம்ப ஜீனியஸாக இருப்பாங்க, சில பேர் ஸ்போர்ட்ஸில் ஜீனியஸாக இருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன வருமோ அதில் வந்து அவங்க வந்து இவாலுவேட் பண்ணுறாங்க. இப்போ இந்த லெவலில் இருக்கானா, ஸ்போர்ட்ஸில் இந்த லெவல் இருக்கானா, அதுக்கான பயிற்சிகள் தான் கொடுக்குறாங்க. ஸோ மேக்ஸில் ஜீனியஸாக இருக்க ஒருத்தனை கெமிஸ்ட்ரிலையும் 100 மார்க் வாங்கணும் அப்படின்ட்டு நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி, ப்ரெஷர் பண்ணுற மாதிரி அங்கே பண்ணுறதில்ல. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிவன் த ஃப்ரீடம் டு சூஸ் தேர் ஓன் ஃபீல்டு. ஸோ அதுதான் அவங்களுக்கு இருக்க மிகப்பெரிய சுதந்திரம், சந்தோஷம் எல்லாமே. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் ஃபின்லாண்ட் எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ இந்தியா வந்து வேர்ல்ட்லேயே ஐ திங்க் இட்ஸ் இன் த 35th பொசிஷன் எஜுகேஷன் சிஸ்டமில். ஃபின்லாண்ட் வந்து இட்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட், ஐ எம் நாட் ஷுர். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து குழந்தைக்கு 3 வயசு ஆனோடனே ப்ளே ஸ்கூலில் சேர்க்கணும், ப்ரீ ஸ்கூலில் சேர்க்கணும், எல்கேஜி படிக்கணும் அப்படின்ட்டு ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த சிஸ்டமை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறது இட்ஸ் இந்த கவர்மெண்ட்ஸ் ஹேண்ட்ஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான பர்சன் யாருன்னா டீச்சர்ஸ், ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ். அவங்க நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த சிஸ்டமை மாற்றலாம். ஸோ தே ஹாவ் டு டேக் தி இனிஷியேட்டிவ். அண்ட் என்னோட பர்சனல் சஜஷன் என்னென்னா, ஸோ Indian education system should be changed just like Finland education system. இந்த வீடியோ எத்தனை பேருக்கு போய் சேருது, எத்தனை பேர் பார்ப்பாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஸோ ஐ ஃபெல்ட் this video will be having some value. இது பேரண்ட்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். குழந்தைய சின்ன வயசுலேயே போட்டு இதை படி அதை படின்னு டார்ச்சர் பண்ணி அவனோட டேலண்ட் என்னன்னு அவனுக்கே தெரியாமல் ஆயிடுது. நிறைய பேர் அப்படி தான் வளர்ந்துருப்போம். பட் இஃப் திஸ் ஹேஸ் டு பி சேஞ்ச்ட், இது வந்து பேரண்ட்ஸ் கையிலையும் டீச்சர்ஸ் கையிலையும் மட்டும்தான் இருக்குது. ஐ டோன்ட் திங்க் த பொலிட்டீஷியன்ஸ் வில் கெட் இன்டர்ஃபியர்ட் இன் திஸ் அண்ட் சேஞ்ச் த சிஸ்டம். அவங்க மாற்றுவாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி they are more focused on earning for themselves. பப்ளிக் சர்வீஸ்க்காக அந்த அளவுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி எனக்கு படல. ஸோ இஃப் திஸ் ஹேஸ் டு பி சேஞ்ச்ட், தென் இட்ஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் parents and the teachers. So I think I'm done with my video.
டன்.